ஹாய், வெல்கம் டு atraithingal. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தமல்லி தோசை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்தி. கொத்தமல்லி பொதுவாக யாரும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம தோசையில் அந்த மாதிரி கொடுக்கறதுனால கிட்ஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நம்ம இன்றைக்கி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் நான் ஒரு கை அளவு கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 1.5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாவும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 4த்தையும் நம்ம அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி நம்ம சேர்த்தே அரைக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா அரைச்சிட்டேன். இதை நம்ம தோசை மாவில் கலந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அதில் இருந்தது எல்லாமே தோசை மாவில் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம மாவை நல்லா கலக்கிடலாம். பாருங்கள், தோசை பேட்டர் எவ்வளோ இந்த லைட்டாக க்ரீனிஷாக இருக்குல்ல. இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃபராலாம் இருக்காது. நல்லா அந்த சீரகம் அதெல்லாம் போட்டிருக்கிறதுனால இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடுத்து தோசை ஊற்றலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தோசை ஊற்றிட்டேன். இது நல்லா வேகட்டும். வெந்த அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒரு சைட் திருப்பி போட்டுட்டேன். அவ்வளோதான். பாருங்கள், நம்ம சூப்பர் அண்ட் கிறிஸ்பி கொத்தமல்லி தோசை ரெடி. இதை நான் காரசாரமான வெங்காய சட்னி கூட சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வெங்காய சட்னியும் செஞ்சுருக்கேன். நீங்கள் என்னோடய சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த தோசை ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது கொடுக்கலாம். கொத்தமல்லி சாப்பிடாதவங்களுக்குலாம் கொத்தமல்லியில் நிறைய பெனிஃபிட் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.